மேடம் கயிறு செயின் 24 இன்ச்சு 30 இன்ச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த செயின் வேலை முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே தான் அதை சுற்றணும், அந்த சொரை மாதிரி சுற்றுறது, இதுதான் அந்த சொரை சுற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குந்து வச்சு ஊதுறது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளையம் வர்றது, வளையம் அதெல்லாம் வைக்கிறது இது. இது வந்து அது கூட்டுற பொடியும்பாங்க, அந்த பொடி இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செயின் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொரை அந்த டியூப் மாதிரி வைக்கிறது, இது அந்த டியூப் மாதிரி வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் கொக்கி, தவளை கொக்கி, ரவுண்டு கொக்கி, இந்த மாதிரி கொக்கி போடுறது. அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா வேலையும் முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா 1 2 3 4 வேலை. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை வேலை இருக்குது பாருங்கள். இதுதான் முடிஞ்சிருது, டெட் எண்டு முடிஞ்சிருக்கு. இதில் வந்து அந்த சொரை வச்சு ஊதி இதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை ரா மெட்டீரியல் முடிஞ்சது. இது கழுவணும்னா உங்களுக்கு 3 கலர் வந்து பாலிஷ் பண்ண வேண்டியதில்லை, கழுவுனாவே 3 கலர் வந்துடும். ஓகேங்களா? இதவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பைக்கிரி செயின் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ மேடம்.